நம்பிக்கை கண்மலை என் இறைவா, நன்றி என்றும் நான் மறவேனே. நம்பிக்கை கண்மலை என் இறைவா, அதிகாரத்தில் எடுத்து பார்த்தா என் சொன்னான கர்த்தருடைய வார்த்தை, என் ஆத்மாவே கர்த்தருடைய ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவருடைய ஆத்மா உள்ள அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அதிலுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினால் இரக்கங்களால் விடை சொல்லி, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வைக்கப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளும் அவரிடத்துல சொல்ல, ஆத்மா பார்த்து சொல்ல, உங்க ஆத்மா பார்த்து நீ சொல்ல, என் ஆத்மாவே நீ கர்த்தரை துதி, என் ஆத்மாவை கர்த்தரை துதி, என் முழு உள்ளமே உள்ளத்தோடு ஆராதனை பண்ண அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதனை. என் ஆத்மாவே கர்த்தரை சொல்லி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. சகல உபகாரங்கள் நமக்கு உபகாரம் செய்தார், அற்புதம் செய்தார், நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. அவருடைய இறக்கங்களுக்கு அளவில்லை, அவைகள் தினமும் காலையிலே புதிதாக இருக்கிறது. ஆண்டவரே, நீர் இந்நாள் வரை எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நாங்கள் நினைச்சு பார்த்து உங்களை நான் துதிக்கிற அந்த வல்லமை கரத்தை என்மேல் நீட்டி, அந்த அபிஷேகத்தினால் உண்மை துதிக்கப்படி கர்த்தாவே செய்யும். என் எதிராளிகள் எனக்கு விரோதமாக சூழ்ச்சி பண்ணி என்னை கீழே தள்ளலாம் நினைப்பாங்க. ஆனாலும் கர்த்தாவே உங்களை நான் நம்பி உங்களை சார்ந்து இருக்கிறேன், உங்க மேல சாய்ந்து இருக்கிறார். நீ என்னை பாதுகாக்கிறவர், உங்களுடைய சட்டைகளின் மறைவில் என்னை மறைத்து என்னை வழி நடத்துகிற சர்வ வல்ல தேவனாய் கர்த்தர் நீர். ஹல்லேலூயா, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்
போல உள்ளமே எனக்கு நன்மைகளை செய்தி அவைகளை பார்க்கும் போது எனக்கு கர்த்தாவே நீரியவல்லவர் பெரியவர் மற்றமானவைகளை எனக்கு செய்தி கர்த்தாவே நீரியவல்லவர் பெரியவர் மற்றமானவைகளை எனக்கு செய்தி இதுவரைக்கும் கேள்விப்பட்டேன் எப்போதோ என் கண்ணுமை அதிகாலை நேரத்திலே ஆண்டவரே கர்த்தாவே தேவனே ரட்சகரே மீட்பரே சகாயரே அதிகாலை நேரத்திலே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாருங்க. அவங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்களும் நானும் நிற்பதும் அவருடைய சுத்த கிருபையினால, அவருடைய இரக்கத்தினால் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய தயவு நிமித்தமாக நாம் நிர்மலமாக காத்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு நன்மை செய்தபடினால் அவரை நாம் துதிப்போம். அவர் நமக்கு நன்மை செய்தார், ஆச்சரியமான காரியங்களை செய்வார், செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். யெகோவா தேவனுக்கு 1000 இதை சொல்லி பாடி
நன்மை செஞ்சா நாங்கள் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் ஆண்டவர் சித்தக்கிறது. அவருடைய இறக்கத்தினால் நாங்கள் வாழ்கிறோம். ஆண்டவரே நீங்க எங்களையுமே பிள்ளைகள் பாதுகாத்து வழி நடத்துகிறது. நமக்கு நன்றி. உடைய கடமைகளோடு கொண்டு இருப்பதாக உடைய கிருபையினால் எங்களோடு உடைய இறக்கத்தினால் எங்கள் நடத்தும் சத்து கொண்டு வரும் எல்லா போராட்டங்களை நிறுத்தும். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து அருளும்படி நான் செபிக்கிறேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு வேதனை வந்தாலும் உங்க காரணங்களோட கூட இருப்பதனால் நாங்கள் நன்றாயிருக்கிறோம், நன்றாயிருப்போம். பூர்ண சமாதானம், பூர்ண கிருபை, பூர்ண இறக்கம், பூர்ண தயவு. ஆண்டவரே, we need your grace, O Lord. We need more grace, O Lord. ஆண்டவராகிய கர்த்தருடைய கிருபை எனக்கு வேணும். கேளுங்க கர்த்தரிடத்துல. இன்னைக்கு ஓய்வு நாள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்திருக்க தேவ பிள்ளைங்க கொஞ்ச நேரம் ஆரம்பிச்சா கர்த்தர் வெளியரங்கமாய் வருகிறார். நீங்கதான் எனக்கு எல்லாம் எல்லாம் நன்மையாக மாற்றுகிறது. கர்த்தரை நம்பணும். உங்க இது எப்படி இருக்குன்னா மற்றவங்களுக்கு நன்மை செய்கிற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கணும்.
அப்படிப்பட்ட எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சு, நிச்சயமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம். எனக்கு நல்ல குணம் இருந்துச்சோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு நல்ல குணம் இருந்துச்சு. என்ன குணம்னா, என்னை காட்டுல மற்றவங்க நல்லா இருக்கணும்னு யோசிப்பேன். என்னை காட்டுல மற்றவங்க பாதுகாப்பா இருக்கணும்னு யோசிப்பேன். அந்த சின்ன வயதுல கூட நான் மற்றவங்களுக்காக ஜெபிச்சிருக்கிறேன். எனக்கு ஜெபிச்சுக்கோ இல்லையே, மற்றவங்களுக்காக ஜெபிச்சிருக்கேன். அந்த இருதயத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தாங்க. யாரும் கீழே தரணும், யாரும் அழிஞ்சு போட்டு நினைச்சே பார்க்கறதில்ல. சின்ன வயசுல எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு இருக்கிற நாட்டு ஜனங்க மற்றவங்களை அழிச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அது பயங்கரமான தவறு. கர்த்தர் அப்படிப்பட்ட ஜனங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பிள்ளைகளே, உங்கள் இருதயம் அப்படி இருக்கக்கூடாது. நீங்க மாத்திரம் நல்லா இருந்தா போதும், எல்லாரும் நல்லா இருக்கிறவங்க எண்ணம் உங்க கூட இருந்துச்சு. அப்ப கர்த்தருக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுக்கிறார். God bless you. நன்மைகளை செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம்.